சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ருக்மணி கிருஷ்ணரிடம் சொன்னாலாம், நானும் தான் உங்களை காதலித்தேன். இருப்பினும் ஏன் தோன்றுகிறது, உங்கள் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று. கிருஷ்ணரும் இதே கேள்விதான் கேட்டாராம். ஏன்? ருக்மணி சொன்னாலாம், கணவன் மனைவியின் மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் மக்கள் காதலியை தானே நினைவு கொள்கிறார்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இது எதுவோ இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. கூந்தலிலே வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை வாப்பை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. வாழின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் இன்றி இது என்ன இவனுக்கு எளிதில்லையே. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் இங்கு கொண்டு நிறுத்தும். இதையறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். கூந்தலிலே பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம், அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள், அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல், அதிசயம் குருநாதன் இல்லாத குயில் பாட்டு, அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம்.